ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்குமா? ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல மல்லிகைப்பூ கிடைக்கல, இல்லை ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம மல்லிகைப்பூ வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கம்மியான செலவில் வீட்டிலையே எப்படி மல்லிகைப்பூ செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆர்டிஃபிஷியல் தான், ஒரிஜினல் மாதிரி வராது தான், பட் கிடைக்காததுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். செலவும் கம்மி, ஈஸியாக வீட்டிலே நான் ஒரு ½ இதை நான் செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸ்கொயராக. அந்த டிஷ்யூ பேப்பர்லேருந்து 2 பேப்பர் எடுத்து அதையும் 4ஆக ஃபோல்ட் பண்ணி நடுவில் டூத் பிக் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே இன்னும் 2 டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த மொக்கு கீழே காம்பு வர மாதிரி, பூ காம்பு வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காம்பு பிரிஞ்சு வந்துடுமோன்னு பயமாக இருந்ததுன்னா தண்ணி தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லை தண்ணி தொட்டாலும் பிரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெள்ளை நூல் இருக்குல்ல, நம்ம துணியெல்லாம் தைப்போமே, அந்த மாதிரி வெள்ளை நூல் எடுத்து நம்ம எப்படி நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூவோட காம்புக்கு லைட் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம விரலை தொட்டு பூவில் நல்லா அந்த பூவோட காம்பில் தேய்ச்சி விட்டோம்னா பார்க்க ஒரிஜினல் மல்லிகைப்பூ மொட்டு மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து காம்பு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் வந்து காம்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் ஓகேனா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எப்பயும் போல் பூ வந்து கட்டி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே அசலாக ஒரிஜினல் பூ மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்காததுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியான வேலை. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.